தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். ஜனம் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கும் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கு. அது குறித்து கூடுதல் தகவல் தருவதற்காக நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் ஐயா நம்ம கூட இருக்காரு. அவர்ட்ட போறதுக்கு முன்னாடி புதிய பார்வையாளர்கள் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சார் வணக்கம். வணக்கம் குகன். சார் எப்படி சார் இருக்கு? தமிழ்நாடு அரசியலில் தெரிகிற செய்திகள் பல இருக்கு. தெரியாமல் உங்களுக்கு மட்டுமே பல செய்திகள் தெரிஞ்சிருக்கு. எப்படி சார்? முக்கியமான நாள் இன்னைக்கு. என்ன கலைஞரின் பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால் அந்த கலைஞருக்கு தமிழுக்கு மாறா தொண்டு செய்த அந்த கலைஞருக்கு நம்மளுடைய அந்த அஞ்சலியை வணக்கத்தையும் தெரிவித்துவிட்டு நம்ம தொடருவோம் சார். இன்னைக்கு ஜூலை மாதம், இந்த மாதம் கிடையாது சார். அது ஏதோ ஜூனில் ஏதோ வரும் சார். நான் சொல்கிறது பரிதிமார் கலைஞர், உண்மையான கலைஞர். ஓ சாரி சார், நான் நீங்கள் கலைஞர் பிறந்த நாள் இது மாதிரி சொன்ன இல்லை நான் சொல்கிறது சார் தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் தொண்டு செய்த பரிதிமார் கலைஞர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பேர் சூரிய நாராயண சாஸ்திரின்னு பேர். அவர் தான் சில்வர் டங் சாஸ்திரின்னு சொல்கிற அளவுக்கு ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர், சர்வதேச அளவில் புகழ் பெற்றவர். அதே சமயத்தில் தமிழை செம்மொழி என்று அந்த கான்செப்டை கொண்டு வந்தவரே அவர் தான். ஒரு 67 தமிழ் புத்தகங்களை அவர் பதிப்பிச்சிருக்காரு. பல புத்தகங்களை அவரே எழுதியிருக்காரு. தமிழுக்கு பெரிய சேவை செய்தவுடன் ஆங்கிலத்தில் சர்வதேச புலமை பெற்றிருந்து ஒரு புகழ் பெற்றிருந்தாலும் தன்னுடைய பெயரை சூரிய நாராயண அப்படிங்கிற அந்த பேரை தெளிவான சுத்த தமிழில், இலக்கண தமிழில் பரிதிமார் கலைஞர் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். நிறைய பேர் மாதிரி கிருஷ்ணமூர்த்தி, ராமூர்த்தி, தட்சிணாமூர்த்திங்கிற பேரை ஏதோ அந்த நிதி இந்த நிதின்லாம் அவர் பேரை மாற்றி, அதுவும் சமஸ்கிருத பெயர்லேருந்து மறுபடியும் ஒரு சமஸ்கிருத பெயராக மாற்றிக்கிற அளவுக்கு இல்லாமல் அவர் ஒரிஜினல் தமிழர். அவர் நீங்கள் உடனே என்னை ஒரு மாதிரி பார்த்து செய்கிறீங்க. இவர் ஒரிஜினல் தமிழர்னா அப்படின்னா பாக்கி பேர் இல்லை சார். இல்லை, எங்களுக்கு பாட புத்தகத்தில் வந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள்னு எங்களுக்கு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க சார். அதாவது தமிழுக்கு தொண்டாற்ற இந்த மாநாட மயிலாட தொண்டாற்றியவர்களா? ஆமாம் சார், மாநாட அப்புறம் அந்த வான்கோழி வாழ தெரியாதவர்கள், அந்த மாதிரி சில இலக்கிய கவிதை தமிழில் எதிர்கால சந்ததிகள், தமிழ் சந்ததிகள் அவர்களுடைய வளர்ச்சியையும் அவர்களுடைய நலனையும் அதற்காக என்றே அந்த மாதிரி பாசக்கதைகள், அதான் சார், ஆஹா என்ற பாசக்கதைகள் அந்த மாதிரி அரசியல் ரீதியாக நீங்கள் பார்க்குறீங்க. நான் தமிழை தமிழாக பார்க்கிறேன். இல்லை சார், எங்களுக்கு மொழிக்கும் தமிழர்களுக்கும் பணி செய்த கலைஞரின் 1870 ஜூலை 6ஆம் தேதி பிறந்தவர் பரிதிமார் கலைஞர் எனப்பட்ட சீனிவாச சாஸ்திரி. அவருடைய அந்த நினைவை போற்றி நம்ம விஷயத்துக்கு அரசியலுக்கு வந்துடுவோம். நம்ம சமீப நாளாக கொஞ்சம் திமுக அமைச்சர்கள், மாஜி அமைச்சர்கள் மீது சில நடவடிக்கைகள் போயிட்டுருக்கு. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவர் அப்படி இப்படின்னு 2-3 பேர்லாம் அடிபடுது சார். என்ன சார் நடந்துட்டுருக்கு? நாங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுதான். நீங்கள் புதுசாக அதாவது சொல்லுவாங்க, நேற்றுக்கு முளைச்ச முந்தானத்து மழையில் முளைச்ச முந்தானத்து மழையில் நேற்று முளைச்ச காளான்னு. நம்ம யாரையும் காளான்னு சொல்ல, ஏன்னா காளான் மிகுந்த சத்து உள்ளது. நீங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, காளான் சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். நம்ம காளான்னு சொல்கிறது மரியாதை குறைவாக சொல்லவில்லை. காளான் சத்துணவு, அது புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஊக்க உணவு, ஆக்கம் ஊக்கமும் கொடுக்கும். அது ஆக்கம் ஊக்கமும் கொடுக்கணும்னா உடனே டாஸ்மாகுக்கு போயிடாதீங்க. நான் இயற்கை உணவை சொல்கிறேன். அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றங்கள் அதிகமாக நான் வேறு சில நிகழ்வுகளில் பேசியிருந்தேன். ஒரு வாரம் 10 நாள் முன்னால் திமுக வாரிசுகள் வரிசையாக வாரிசுகள் வருவாங்க. உலக ரட்சகர் ஒருவருடைய மகன் அநேகமாக அவர் தாவேகாவில் இணைவார்னு. நான் சொன்ன பேச்சை தட்டுறதே இல்லை. அப்படியே பண்ணிடுறேன். டப்புன்னு உடனே நான் சொல்லி நான் ஒரு 3-4 நாளுக்குள்ளே அவர் ஜெகத் ரட்சகனுடைய மகன் சந்தீப் அவர்கள் போய் இணைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் திருச்சி சிவாவுடைய மகள் காயத்ரி சிவா, அவங்க அவங்க பேரில் பார்த்தா நில மோசடின்னு ஒரு எஃப்ஐஆர் வந்தது. அவங்க கணவர் முத்துக்குமார்னு திமுக நிர்வாகி. அவங்க திமுக இதில் தாவேகாவில் இணைய போகிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன திருசக்தியாருக்கு அவர் சொன்ன வார்த்தையை நம்ம கேட்க வேண்டாமா? அந்த மரியாதை நம்ம கீப்பப் பண்ண வேண்டாமா? அந்த 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 பக்தி தான் எனக்கு அப்படியே புல்லரிக்குது. உடனே பார்த்தீங்கன்னா 3 நாளைக்குள்ள
நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். நான் சொல்லி 3 நாள் கழிச்சு அவங்க வந்து மரியாதைக்காக போய் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை அவங்க சேர்றதுக்கு முன்னாலேயே வந்து சேர போகிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கலாம். எப்படி வேணால் வச்சுக்கலாம். அவங்க வந்து தாவேகால வந்து இணைஞ்சிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து பேசிகிட்டு திருவண்ணாமலையை வந்து சிங்கப்பூர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ சிங்கப்பூரில் போய் அதை திருவண்ணாமலை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு ஒருத்தர். எந்த அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து அவர் வந்து அவருடைய மகன் ராமாயணம்னு சொன்னோடனே உங்களுக்கு அவர் பேர் தான் ஞாபகம் வரணும் உங்களுக்கு தமிழில். அங்கே போய் சேர போகிறாராம் தாவேகால. இது எல்லாமே எதுக்குன்னா இந்த சீசா மாதிரி ஒரு பக்கமாக வெயிட்டு, சொத்துக்களோட வெயிட் இந்த பக்கம் அதிகமாக நீங்கள் உலக ரட்சகர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கிட்டத்தட்ட உலகத்தில் பாதி சொத்து அவர்கிட்ட இருக்குது. திருவண்ணாமலையை சிங்கப்பூர் ஆகுவேன்னு சொன்னவர். எனக்கு என்ன வருத்தம்னா, அதாவது ஏவாவேலு நம்ம எல்லாம் தெரிஞ்சதுன்னு பேசுகிறோம். ஆமாம். அருணை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உலக தரத்தில் வெளிநாடுகளுக்கு நிகராக சிறப்பு மருத்துவம் சொன்னாங்க. எங்க அருணை மருத்துவ திருவண்ணாமலையில் சொன்னாங்க சார், பெரிய விளம்பரம்லாம். ஆனால் அவருக்கு நெஞ்சு வலி வந்தபோது அவர் வந்து அவருடைய மருத்துவமனை பேரில் அவருக்கே நம்பிக்கை இல்லை. அப்படிதான் தெரியுது. நம்பிக்கை இருந்து அதுலேயே போய் சேர்ந்துருப்பார்ல. அது ஏன் சிங்கப்பூர் வரைக்கும் போனார்? அது ஒன்றும் பெரிய ஆச்சரியமா இல்லை. நீங்கள் அப்படி பார்க்க போனால் இவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள்லாம் வந்து தமிழ் தான் படிக்கணும்பாங்க. தமிழில் ஃபெயில் ஆனாலும் அதுக்கு ஒன்றும் அதை செம்மொழியை அது ஒன்றும் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அவங்க வந்து இதில் ஹிந்தி படிக்கக்கூடாதும்பாங்க. ஆனால் திமுகவில் நடத்துகிறவங்க பூரா தலைமை குடும்பத்திலேருந்து எல்லாரும் நடத்துகிறதெல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் நடத்துவாங்க. இது திராவிட மாடல். இது அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதே மாதிரி தானே மற்றவங்களாம் வந்து பணம் கொடுத்து போய் அருணையில் மருத்துவமனை இந்த மாதிரி தனியார் மருத்துவமனைகள்லாம் போய் சேரணும். அவருக்கு நெஞ்சு வலி வந்தால் அதுவும் எப்போது நெஞ்சு வலி வரும்? ரெய்டு வரப்போகுதுன்னு. இப்போ அந்த வழக்கு கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ரோடே போடாமல் 3.23 கோடி ரூபா வந்து வாங்கிட்டாருன்னு இப்போ தான் வழக்கு போட்டிருக்காங்க. இது ஒரிஜினலாக இதில் லேசாக உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இது 2022க்கு முன்னால் உள்ள சமாச்சாரம். 21 ஆட்சியில் வந்தது. அது ரோடே போடாமல் பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. 3.25 கோடி. 3.25 கோடி மட்டும் இல்லை, ஆக்சுவலாக 4.25 கோடி. நபார்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோடைய ஒரு அமைப்பு, ஒரு பேங்க். அந்த நபார்டு பேங்க்லேருந்து 1.5 கோடி அவன் வேறு கொடுத்துருக்கான் இந்த ரோடு போகிறதுக்கு. அப்போ மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 4.25 கோடி. ஆனால் இப்போ நபார்டை பற்றி பேச்சே இல்லை. வழக்கு போடும்போது அந்த 1.5 கோடி நபார்டுக்கு நாமம் தான் போல இருக்கு. நபார்டுக்கு நாமம், நானாவுக்கு நானா, அவ்வளோதான். ரைட்டு. இந்த 3.25 பற்றி மட்டும் 3.23 பற்றி மட்டும் இப்போ பேசுகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோடு போடாததுக்கு இப்போ வழக்கு போடுறாங்க இல்லையா? திமுகவை நம்ம வந்து அவர்களை வந்து இந்த மாதிரிலாம் நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. ஏதோ சில அதிகாரிகள்லாம் சேர்ந்து கான்ட்ராக்டருக்கு தெரியாமல் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. வேலை நடக்கிறதுக்கு முன்னாலேயே பேமெண்ட் பண்ணிட்டாங்க. வேலை நடக்காமையே பேமெண்ட் பண்ணிட்டாங்க. நம்பிக்கையில் அடிப்படையில். ஆமாம். அப்போ என்ன பண்ணாங்க? போலீஸில் வழக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க. அது ஏன் வழக்கு பதிவு பண்ணாங்க? எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் இப்போ தாவேகா வந்து சேர்ந்துருக்காரா? அவர் பேரில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது, அதெல்லாம் விடுங்க. தாவேகாவுக்கு வந்துட்டா அது இப்போ ஞான ஸ்நானம், அது வேற. வாஷிங் மிஷின். இவங்க அவங்கள வாஷிங் மிஷின்ங்கிறாங்க, அவங்கள வாஷிங் மிஷின்ங்கிறாங்க. தமிழ்நாடு பூரா ஒரே வாஷிங் மிஷினாகவே இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போது தமிழ்நாடு பேருங்கிறது வந்து நம்ம வந்து வாஷிங் மிஷின் நாடுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் அப்போ கரூர் விஜயபாஸ்கர் தான் அதை கிளப்பினார் அந்த வழக்கை. அப்போது அவர் அதிமுக இருந்தார், அதை இப்போ கலப்பினார். அது ஏவாவேலு அதாவது இந்த மாதிரி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஏவாவேலு வந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனோம் 4 பீரியடில். திமுக இருக்க பல பேர் போனாங்க. அது மாதிரி எவ்வளோ பேர் வந்தாங்க. அது வந்தால் வருவார்கள் போவார்கள். அதனால் வந்து மென்மே கம்மன் மென்மே கோ. அதனால் வந்து மென்மே கம் இருந்தது ஒரு காலத்தில். அப்புறம் திமுகவுக்கு இப்போ வந்து திமுக அதிமுக 2லேருந்து மென்மே கோ. எங்கே போனால் அப்போ தாவேகாலேருந்து மென்மே கம்மு. ஸோ இங்கே கம்மு அங்கே கோ, அங்கே கம்முன்னா இங்கே கோ. அது ரைட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணாங்க? இது அறப்போர் இயக்கம் வந்து இது அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துச்சு போலீஸில் போய். உடனே என்ன பண்ணாங்க? வேறு வழி இல்லாமல் ஒரு ஏதோ ஒன்று சும்மா ஒரு சிஎஸ்ஆர் போட்டு ஏதோ வச்சாங்க. இதுக்கு அப்புறமா அதாவது போலீஸில் புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா அவசரமாக ஏதோ ஒரு அலங்கோலமாகவோ அவசர கோலமாகவோ ஒரு ரோடை போட்டாங்க. எப்போ கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு. வேலை முடிஞ்சு பேமெண்ட்டே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வேலை முடியல, வேலை முடிஞ்சதாக நம்பிக்கை முடிஞ்சிடுச்சு. ஆமாம். நல்ல மனுஷங்க, நம்பிக்கையாக இருக்காங்க, பார்த்தா நல்லவங்களா தெரியுறாங்கன்னு பேமெண்ட் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறமா வந்து பண்ணாங்க. இப்போ அந்த வழக்கு தான் வந்து எடுத்து பண்ணுறாங்க. இதில் என்னென்னா இப்போ சமீபத்தில் வந்தது பார்த்தீங்கன்னா சாமரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ்னு கரூரில் வந்து ஒரு பெரிய ஒரு பேங்க் அளவுக்கு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு 10-12 கவுண்டர்லாம் போட்டு 4 பேர் அங்கே வந்து 40 பேர் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு லவுஞ்ச் எல்லாம் போட்டு ஒரு 3 மாடி கட்டடம். கரூர் சுரேஷ்னு ஏவாவேலுடைய உதவியாளர், நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், எல்லாமாக இருப்பவர். அவர் வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். தமிழ்நாட்டுடைய 40% டெண்டர் கான்ட்ராக்டுக்கான பணம் வந்து கேஷாக வந்து அங்கே தான் செலுத்துவாங்க. 40 பேர் உட்காந்து வெயிட் பண்ணி செலுத்துகிற அளவுக்கு வசூல். அதை கவுண்டிங் மெஷின்லாம் வச்சுருக்காங்க பேங்க் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பணத்தை சும்மா வச்சுருந்தா எலி கடிச்சிரும் இல்லையா, ஆமாம், கரையும் அரிச்சிரும் இல்லையா. அதனால் என்ன பண்ணார் அவர், ஏவாவேலு, அவர் எப்போவுமே ரொம்ப நியாயஸ்தர். அவர் என்ன பண்ணார், டக்குன்னு வந்து ஒரு 5 வட்டிக்கு, அது பேர் நீங்கள் என்ன வட்டி என்னமோ சொல்லுவீங்க, அந்த வட்டி இந்த வட்டிக்கு அந்த வட்டின்னு ஏதோ சொல்லுவீங்க. ஏழைகள் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக உதவி இல்லை, யார் கொடுத்தாரு? இப்போது நீங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு நன்மை அப்படின்னா யார் மூலமாக செய்யணும்? அரசாங்கத்து மூலமா இல்லைங்க, மக்கள் பிரதிநிதியா. மக்கள் அதான் அரசாங்கம் மக்கள் பிரதிநிதி மூலமா மக்களுக்கு செய்வாங்க. மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா அதுக்காக தானே மக்கள் பிரதிநிதி வச்சிருக்காங்க. அப்போ மக்கள் பிரதிநிதிக்கு நம்ம வந்து உதவி செஞ்சா அது யாருக்கு செய்யறதா அர்த்தம்? மக்களுக்கு. டக்குன்னு புரிஞ்சுட்டீங்க பாருங்க. இல்லை, உங்க கூட இருந்து பாருங்க, நீங்க நல்லா வருவீங்க. அதனால வந்து மக்கள் பிரதிநிதிக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுனால இந்த தேர்தல் சமயத்தில் திமுக வேட்பாளர்களுக்கு 5 வட்டி, குறைந்த வட்டி, மாதம் 5 வட்டி, அந்த 5 வட்டியில் ஏதோ கடன் கொடுத்துருக்காரு. இந்த பணம்லாம் சும்மா தானே கட்டி வச்சிருக்கு, அது கொடுத்துருக்காரு. இதை கொடுக்கும்போது சும்மா கொடுக்க முடியுமா? நாளைக்கு நம்பிக்கையா, அதெல்லாம் என்னதான் கட்சிக்காரனாக இருந்தாலும் இது வேற அது வேற, தொழில் வேலை. ஆமாம், சொந்த தம்பியாக இருந்தால் அண்ணன் தம்பியாக இருந்தாலே வந்து நம்பிக்கை வராது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கட்சியை நம்பிலாம் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்ககிட்ட டாக்குமெண்ட்லாம் அதுக்கு ஒரு 4 லாயரை வேறு உட்கார வச்சுருந்தாங்க. சொத்தை எழுதி வாங்குறது வில்லாங்க இருக்கான்னு பார்க்குறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பேங்க்கோட ப்ரொஃபஷனலாக நடத்திருந்தாங்க. இப்படின்னு தெரிஞ்சுருந்தால் பேசாமல் இப்போ இவரை வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டிருக்கலாம் அவரை. அதை விட்டுட்டாங்க. மத்திய அரசு கோட்டை, ஒன்றிய அரசு கோட்டை விட்டது. இவரை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டிருக்கலாம். பல பேர் அப்படிதானே சார் இப்படி வந்து நடத்தியிருக்காரு. சரி, இதெல்லாம் நடத்தினார் இல்லையா. இந்த 3.25 கோடி வந்து ஆக்சுவலாக ரோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஏன் வந்து அப்போ ஏன் அது போட்டதை போய் ரைட்டு, முன்னால் தப்பு தான் நடந்தது, தப்பு தான், ஊழல் தான். முதல்ல வந்து ரோடு போடாமே கொடுத்துட்டா பேமெண்ட் பண்ணது தப்பு தான். அது ஏன் இப்போ எடுத்தாங்க அப்படின்னா அவர் மூலமாகவும் அண்ணன் 10 ருபீஸ் மூலமாகவும். ஏன்னா 10 ருபீஸ்னால் நீங்கள் வந்து ஒரு பக்கம் டாஸ்மாக்கு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன். கரூரில் வந்து இந்த கரூரில் இப்போ தமிழ்நாட்டின் தலைநகரமே சென்னையிலேருந்து கரூருக்கு மாற்றிடுவாங்க போல இருக்குது, அரசியல் தலைநகரமாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் வந்து இந்த இலவச கழிப்பிடங்கள் ஒரு 20 கழிப்பிடங்கள் பஸ் ஸ்டாண்டில் அங்கே பொது இடங்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் இலவசமாக மக்கள் கழிவறை யூஸ் பண்ணணுன்னு. ஆனால் 5 ரூபா 10 ரூபான்னு யூஸ் பண்ணி இதுவே கிட்டத்தட்ட 15-20 கோடி ரூபாயாம் வசூல். இது இந்த 5 ரூபா 10 ரூபான்னு கழிவறை யூஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா வசூலாம். எங்கே? கரூரில். இப்போ கரூர் என்றாலே கலெக்ஷன், காணாவுக்கு காணா, கலெக்ஷன், கரப்ஷன். கரூர் மக்கள் பாவம். அவர்கள் அந்த காலத்தில் வந்து ஒரு பக்கம் ஒரு சமயத்தில் சோழ நாடாகவும் ஒரு சமயம் சேர நாடாகவும் அதெல்லாம் இருந்திருக்காங்க. ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க நல்ல மனிதர்கள் கரூரில் இருக்கிறவங்க. ஆனால் ஒரு சிலரால் கரூருக்கு இந்த கெட்ட பெயர். ஆக நீங்கள் 10 ருபீஸ்ன்னா டாஸ்மாக்கு மட்டும்தான் 10 ருபீஸ்ன்னு இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரே கொள்கையோடு இருந்திருக்காரு. எதுவாக இருந்தாலும் 10 ருபீஸ், கழிப்பறையாக இருந்தாலும் 10 ருபீஸ், இது டாஸ்மாகாக இருந்தாலும் 10 ருபீஸ். இப்போ நான் புதுசாக வந்தது உங்களுக்கு இந்த 10 ருபீஸில் கன்ஃபார்ம் ஆகுதா? ரைட்டு. இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், அந்த ரோடு போட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஏன் வந்து சமீபத்தில் வந்து தாவேக அரசு, தமிழக அரசு ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி இந்த ஒரு பணம் அவரோட தம்பியை தேடிக்கிட்டு இருக்காங்க. குதிரை பேரம்னு சொல்லி ஒரு வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் 35 கோடியா 50 கோடின்லாம் சொல்கிறாங்க. தாவேகா எம்எல்ஏக்கா 35-50 கோடிங்கிறது பெரிய விஷயம். ஆமாம், ஏன்னா இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்தவங்களுக்குலாம் 35-50 கோடின்னா வாழ்க்கை செட்டில்டு. ஆமாம். ரெண்டாவது எனக்கு வந்து ஒன்று தான், அந்த அவங்களெல்லாம் வந்து 35 கோடி வந்து எல்லா அமைச்சர்களையும் 35 கோடிக்கு எவ்வளோ செய்யப்படுன்னு எழுதி காமிச்சா கொடுக்குறேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு தெரியல. ஏன்னா வந்து
ஏங்க இப்படி கொடுத்தா இந்த மாதிரி கொடுக்குறாங்க பேர் இந்த ஆட்சியில் இதுதான் சைபர் கிரைம். நிறைய சைபர் வருதுங்க, அதனால அது பேர் சைபர் கிரைம். நீங்கள் சைபர் கிரைம்னா வேற எதாவது நினச்சிக்க போறீங்க. இது நிறைய சைபர் 35க்கு பக்கத்தில் எவ்வளோ சைபர் வரும்? நீங்கள் ஆல்ரெடி எனக்கு நிறைய கணக்கு எடுத்துருக்கீங்க. நான் இப்போ ஒவ்வொரு விரலாக விட்டு இருக்கேன். 1 2. ஆமாம், அப்போ 35க்கு பக்கத்தில் எவ்வளோ சைபர் வரும்? அப்போ சைபர் வர்றதுனால இது சைபர், இந்த கிரைமில் சைபர் வர்றதுனால இதுதான் சைபர் கிரைம். இது தாவேக ஆட்சியில் எதிர்கட்சிகள் செய்யும் சைபர் கிரைம். அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் உடனே கேட்பீங்க, சார் எதிர்கட்சிகள் செய்யும் சைபர் கிரைம்னா இப்போ தாவேகா வந்து அதிமுகலேருந்து செய்தது வந்து அது வந்து சைபர் கிரைமில் வருமா வராதான்ற சந்தேகம் தயவுசெய்து கேட்காதீங்க. அது அதில் வராது. எனக்கு இல்லை சார், அவங்களுக்கு தோணும்ல சார். யாருக்கு? பார்க்குறவங்களுக்கு தோணும். நான் அதை என்ன சொல்கிறேன்னா, இது சைபர் கிரைம், அது சோபா. அது சோபா, அது சோபா அரசியல், அது கூட்டணி இணைப்பு சார். அது நீங்கள் வந்து இல்லைங்க. அது காரணம் வந்து இங்கே எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து அவங்க வந்து அந்த கொள்கைகளை அவங்க சரியாக கடைப்பிடிக்க, அதிமுக தலைமை சரியாக கடைப்பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்களாம் வந்து தானாக வந்து சேர்ந்துட்டாங்க. 60 பேர் 60% வந்துட்டாங்க. இன்னும் 30% இருக்குது, வந்துடுவாங்க. மொத்தம் 90ன்னா சதவீதமா? அது 100 தான் சதவீதம். சரிங்க, ஒரு 10% டிஸ்கவுண்ட்டுன்னு வச்சுங்க. ஆதவர்ஜுனா அமைச்சர் சொன்னார். அதை வச்சுட்டு நான் சொல்கிறேன், அவர் சொன்னதான். அவர் சொல்லிக்க பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு. ஆமாம், அவர் நிலவுலக முதல்வர் அவர் சொன்னால் அது மட்டும் இல்லைங்க. உயரமாக இருக்காரு, பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறத நம்ம நம்பி தானே ஆகணும் இல்லையா? ஜெயஜாண்டிக்காக இருக்காரு. அதான் சொன்னேன், உயரமாக பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் அவர் சொல்கிறத பார்த்தாலே ஒரு கம்பீரமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அது நம்பி தானே ஆகணும். 60 30 90% அதுதான் சதவீதம்னா ஒரு கால் இருக்கலாம். போனார் எடப்பாடின்னு சொல்லி விட்டு வச்சிருக்கலாம், இல்லை டிஸ்கவுண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வர்கள்லாம் பல கணக்கு போட்டிருக்காரு சார். அதில் இவங்களும் இப்போ இணைகிறாங்கன்னு வச்சுக்க வேண்டியதானே? அதான் சரி, அமத்தம். அதாவது இந்த பக்கத்துலேருந்து எடுத்தால் இது சைபர் கிரைம், அந்த பக்கத்துலேருந்து எடுத்தால் அவர்கள் கொள்கை முடிவு எடுத்து வந்திருக்கிறாங்க. ஆமாம், அதோட சரி. இதில் இந்த மாதிரி வரும்போது இங்கே தான் வந்து என்னென்னா, இப்போ ஏன் வந்து ஏவாவேலு நம்ம வந்து திமுக அமைச்சர்கள் மீது ஏன் ஊழல் வழக்குகளை வந்து எடுத்து கையாள்கிறீர்கள், ஏன் நடவடிக்கை எடுக்கிறீர்கள்னு கேட்கல. நம்ம வந்து ஐயா எடுக்கணும்னா நீங்கள் இந்த 2 அமைச்சர்கள் மீது இல்லை, மொத்தம் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவ்வளோ பேர் மேலேயும் அநேகமாக எடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஏன் எடுக்கலைங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அது மட்டும் இல்லை, பாக்கி பேரை இன்னும் ஏன் விட்டு எப்போ எடுப்பீங்கிறது. ஆமாம், இல்லை தனியார் பள்ளி அந்த பள்ளிக்கல்வி அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள், அவரோட ஆள் யாரோ பிடி அரசகுமார்னு, அவர் 100 கோடி ரூபா வாங்கிட்டார் தனியார் பள்ளிகள்கிட்டேருந்து இந்த ரினியூவலுக்கு இதுக்கெல்லாம் சொல்லி பிடிச்சிருக்காங்க. ஆனால் அன்பில் மகேஷ் மேலே கை வைக்கலை. ஏன் கை வைக்கலை அப்படின்னா, அவர் வந்து யாரோ ஒரு மறுபடியும் அதுலேயும் 10 தான் வருது. சம்பத்து ஏதோ ஒரு 10 சம்பத்து ஏதோ ஒன்று. ஆமாம், இப்போ சம்பத்து சம்னா ஏதோ அப்படின்னு சொல்கிறது இல்லையா? ஏதோ ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஏதோ ஒருவர் அப்படின்ற மாதிரி சம் ஏதோ ஒரு ஆள் ஒருத்தர் சம்பத்து அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார், கொஞ்சம் பின்னால் இருக்கார். ஆமாம், அதாவது அந்த வரிசைகளில் வந்து பிற்படுத்தப்பட்டு இருக்கார் அவர். ஆமாம், வரிசைகளில். ஆமாம், அந்த மாதிரி அந்த அமைச்சரோட சொந்தக்காரர் மூலமாக அவங்களாம் ஏதோ கம்பி முறுக்குறாங்களாம். அவங்க மூலமாக வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது. யாரை? முன்னாள் பள்ளிக்கல்வியை வந்து ஒன்றும் கைது பண்ணிடக்கூடாது, அவர் மேலே ஒன்று ஒரு ஆளை பிடிச்சிருக்கீங்களா, அதோட க்ளோஸ் பண்ணிங்க. அந்த ஆள் நாசமாக போகிறான். எப்படியோ போட்டோம், அவன் கலெக்ஷன் பண்ணி கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டான், மிச்சம் வச்சுக்கிட்டான்ல, அவனை பிடிச்சி உள்ளே வச்சுங்க. உங்களுக்கு வேண்டியது ஒரு ஆள், நாங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், நீங்கள் அந்த ஆளை பிடிச்சி அவங்க பேரில் வழக்கு போட்டு என்ன வேணாலும் பண்ணுங்கள். இப்படி அவர் பண்ணிட்டார். இந்த இப்போ ஏன் வந்து ஏவாவேலு செந்தில் பாலாஜி பேரில் மட்டும் அன்பு காமிக்கிறாங்க தாவேகா அரசில் அப்படின்னா, இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த சைபர் கிரைம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு விசாரணையில் தெரியும். சைபர் கிரைம்லன்னா இந்த தாவேக்காலேருந்து ஆள் ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு வேலையை அவங்க செய்கிறாங்க. ஈர்ப்பு அல்லது அந்த பக்கம் சேர்ப்பு, அந்த வேலையில் அவங்க ஈடுபடுறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் ஏவாவேலு பேர்லேயும் சரி, செந்தில் பாலாஜிக்கு இப்போது அதான் அவரை காணும், அவர் தம்பியை காணுங்கிறாங்க, கிணத்தை காணுங்கிற மாதிரி. அவர் பல வாட்டி காண போகிறாரு. அவரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவரெல்லாம் வந்து மாயாவி மாதிரி, இந்த அந்த காலத்தில் கண்ணு முன்னாடியே இருப்பார் அப்படின்ற மாதிரி இருப்பார். அதாவது போலீஸ்காரங்களை தவிர பாக்கி எல்லாரும் கண்ணிலையும் போடுவாங்க. கண்ணு முன்னாடியே போனால் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். இல்லைங்க, அவங்க கண்கட்டு வித்தை தெரியுங்க. அதுவும் வந்து எல்லாருக்கும் இல்லை, தனிப்படை வந்தால் மட்டும் அந்த தனிப்படைக்கு கண்கட்டு வித்தை பண்ணிடுவாங்க.
மாந்திரீகத்தில் நீங்கள் தனிப்படை காவல்துறைனா அவங்களுக்கு தெரியாது, சாதாரண மக்களுக்கெல்லாம் தெரியும் எங்கே இருக்காங்க. அந்த மாதிரி இதில் நீங்கள் என்ன சார், ஏவாவேலு ஒரு பக்கம், செந்தில் பாலாஜி ஒரு பக்கம், சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பக்கம். அல்ல, ஏன் சம்மந்தம் இல்லாமல் இந்த 3.25 கோடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ரோடு கான்ட்ராக்டு. அதில் சங்கரானந்துங்கிற கான்ட்ராக்டர், அவர் யார்? செந்தில் பாலாஜிக்கு சுனாமி போன்றவர். சுனாமின்னா அவங்களுக்கு தெரியும், அவருக்கு நெருக்கமானவர். அப்போ செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர், ஆனால் எந்த துறையில் கான்ட்ராக்டு? ஏவாவேலு துறையில். அப்போ உங்களுக்கு அங்கே புரிஞ்சுதா? திருவண்ணாமலைக்கும் கரூருக்கும் நடுவில் ஒரு பைபாஸ் இருந்திருக்கு, அங்கேயும் சாலை தான் வருது. ஆமாம், அங்கேயும் சாலை, நெடுஞ்சாலை. அது எங்கன்னா அந்த நெடுஞ்சாலை போய் எங்கேயோ ஒரு இடத்துல மொத்தமாக சேருது. சேர்த்த பணத்தை சிக்கனமாக, ஐயா கையில் பக்குவமாக கொடுத்து போடு சின்ன அப்படிங்கிற மாதிரி அது எங்கே வருது? மணப்பாறை, மாடு கட்டி, கரூர் எங்கே வருது? அந்த ஏரியா தான் வரும். சரிங்களா, புரிஞ்சுங்களா? இப்போ அந்த பாட்டுடைய இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். கரூரில் பேங்க் மாதிரி நடத்துனது காரணம் இல்லை, அதோடைய பின்னணி அந்த பணம் வந்து ஏதோ முழுக்க ஏவாவேலுக்கு சொந்தமானதுன்னு இல்லை. அவர் வந்து கோஆர்டினேட்டர், அவர் ஒருங்கிணைப்பாளர். அங்கே வந்து வருது பணம், இவருடைய பணமாக இருக்கலாம், இன்னும் பல பேர் பணமாக இருக்கலாம், இல்லை பணத்தை வாங்கி எங்கே மேலே அனுப்பலாம். நம்ம சொல்கிறது மேலேன்னா மாடிக்கு, அங்கேயே 3 மாடி இருந்ததுங்க. அது மேலே இருக்கிறது தலைமையகம்னு வச்சுக்கலாம், தலைமைக்கு அனுப்பலாம். இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ வந்து இவங்க 2 பேரையும் வந்து பிடிக்கிறதுக்கு காரணம், இவங்க 2 பேரும் இந்த ஈர்ப்புல. ஏங்க, நாங்கள் அதிமுகலேருந்து எடுத்தால் அது கொள்கை அளவில் அவங்க வந்து அங்கேருந்து மாறி வராங்க. அதுக்காக எங்கள் ஆட்டில் நீங்கள் இழுப்பீங்களா? தப்பு சார். தவறு இல்லையா? அது குதிரை பேரம் பண்ணக்கூடாதுல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. குதிரை பேரங்கிறது தப்பான விஷயம் சார். அதுதான் சொன்னேன், இந்த சைபர் கிரைம்ங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதனால் வந்து அவங்க 2 பேர் பேர்லேயும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ போய் ரெய்டு பண்ணாங்க நம்ம சொல்கிற அந்த சாமரி இன்ஃப்ராவில், கரூர் சுரேஷோட இடத்துல. அவர் தான் ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தோன்னு போகிறான். கான்ட்ராக்ட் பணம் வந்துடுச்சுன்னா இந்த டெண்டர் நம்பர், இந்த பேர் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர் பேர் எழுதி அமிச்சா அங்கே கொண்டு போய் கொடுத்தா டிக் பண்ணி ஓகே ஆகிடும். அதெல்லாம் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே போய் ரெய்டு பண்ணணும்னு சொன்னால், ரெய்டு பண்ணோன்னா ஒன்றுமே ஆப்பிள். அந்த கவுண்டர் இருக்குது, கவுண்டிங் மெஷின் இருக்குது, 40 சேர் இருக்குது, பில்டிங் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. முக்கியமானது ஸ்டாக் வந்து அங்கே எதுவுமே இல்லை. ஸ்டாக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக். எங்கே இதில் வந்து என்னென்னா, சில ஆவணங்கள்லாம் கைப்பற்றியிருக்காங்க, எங்கேயோ இருந்திருக்கு. அந்த ஆவணங்களில் சிலது, பல ஆவணங்கள் மிஸ்ஸிங்கு, சில ஆவணங்கள் கைப்பற்றதில்லை. திமுக வேட்பாளர்கள் மட்டும் இல்லாமல் தேர்தல் காலத்தில் அதிமுக வேட்பாளர்களுக்கும் வந்து கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதுதான் வந்து அந்த திராவிடம்ங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். தோழமை கட்சி சார், என்னைக்கா இருந்தாலும் அங்கேருந்து வந்தவங்க தாங்க. அந்த திராவிடம்னு வரும்பொழுது என்னதான் நம்ம எதிர் துருவங்களாக வந்து வெளியில் காமிச்சிக்கிட்டா கூட உள்ளுக்குள்ளே கரெக்டாக வந்து எப்படி வந்து கை கோர்த்து நம்ம செயல்படணுங்கிறது. இதில் வந்து ஒரு வித்தியாசம் பார்க்குறோமா, திமுக வேறு அதிமுக வேறுன்னு இல்லை. ஸோ இது நடந்திருக்கு. இந்த சங்கரானந்த விஷயம்லாம் நடந்து இப்போ என்னன்னால், ரெய்டு வரத்துக்கு முன்னால் அவர் சிங்கப்பூர் போயிட்டாரா, சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் ரெய்டு நடந்துதான்? இது ரொம்ப கஷ்டமான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிந்தும் சொல்லவில்லை என்றால் உங்கள் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும். விக்ரமாதித்த மாதிரி இது. சரி, அவருக்கு முன்னாலேயே தெரிஞ்சு அவருக்கு நெஞ்சு வலி வந்து அவர் சிங்கப்பூருக்கு போயிட்டாரு அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ரெய்டு பண்ணணுன்னா முதல்ல வந்து கரெக்டாக வந்து அவர் வெளிநாடு தப்பிக்காத மாதிரி பாஸ்போர்ட்லாம் அங்கங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, டொமஸ்டிக் ஏர்போர்ட்லாம் சொல்லுவீங்கல்ல. செந்தில் பாலாஜி விஷயத்துலேயும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கணும், ஏவாவேலுக்கும் சொல்லியிருக்கணும். எப்படி தப்பிச்சு போனார்? யாரோ லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து யாரோ, நம்ம யாரையும் நம்ம குறிப்பிட்டு மனசில் வச்சுட்டு சொல்லலை, நம்ம சொல்கிறோம் யாரோ. ஆமாம், அங்கே சொல்லிட்டாங்க. எப்போ சொல்லிட்டாங்க? 1 வாரம் முன்னாலேயே. ஏங்க 1 வாரம் முன்னாலே சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறீங்க? அப்படி இல்லைங்க, சொன்னதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு தான் ரெய்டு பண்ணாங்க. அப்படி வச்சுங்க, நம்ம ராஜா அப்போ சொன்ன மாதிரி தகவல். ஆமாம், அந்த மாதிரி இன்றைக்கி இந்த டேட்டில் இங்கே போக போகிறாங்க, ஆமாம் அப்படின்னு. அந்த தகவல் வந்து 1 வாரம் முன்னால் வந்து சொன்னோன்னே அவர் எப்படி ஆவணங்கள் அப்புறம் இதெல்லாம் வந்து எப்படி அங்கேருந்து எங்கே நகர்த்தினார்?
நீங்கள் அங்கேருந்து கரூர்லேருந்து இந்த பக்கம் கோயம்புத்தூர் நடத்துவார், வேற எங்கேயோ நடத்துவார் அப்படின்னு சொல்லி நகர்த்தினா தானே நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. ம். நாங்கள் கண்டெய்னரில் போட்டு சிங்கப்பூருக்கு கப்பலில் அனுப்பிச்சிட்டதாக ஒரு தகவல். ஸ்டாக்கு டாக்குமெண்ட்ஸு மொத்தமாவே மொத்தமாக. நாட்டுக்குள்ள இருந்தா தானே நீங்க அது என்ன டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு இன்வாய்ஸை போட்டு மேலே கொஞ்சம் துணி அதெல்லாம் அரசியலில் சகஜமான விஷயங்கள். அதெல்லாம் நம்ம போய் அவங்களுக்கு சொல்லித் தருவானே, அவங்க சொல்லி தந்து தான் நமக்கே வந்து காதில் விழுந்து தகவல். அதனால் இதெல்லாம் கரெக்டாக சிங்கப்பூர் வரைக்கும் போயிடுச்சு, பட்சி பறந்து போயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெய்டு நடந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஏதோ இந்த அரசு வந்து கவனக்குறைவாக செயல்பட்டதெல்லாம் நினைக்காதீங்க. முதல்வர் விஜய் வந்து ஊழலை ஒழிக்கணும்னு எண்ணத்தில் இருக்கார், அவர் மட்டும்தான் இருக்கார். சொல்லியிருக்காரு சார். தொட்டவங்களும் விட மாட்டேன், தொட்டாலும் விட மாட்டேங்கிற மாதிரி பல தொட்டவங்களை விட மாட்டேன்னு சொன்னது அது வேற விஷயம். அப்படி யாரெல்லாம் தொட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் எங்கள் கட்சியில் சேர்த்துப்போம். இது இந்த பக்கத்தில் விட மாட்டோம். அவங்க இருக்கிற வெளியில இருக்க விட மாட்டோம். அவன் எங்கள் இடத்த தவிர வெளியில் எங்கே இருந்தாலும் விட மாட்டோம். நாங்கள் கூட கூட்டுப்போம். கட்டுப்பிடி வைத்தியம் மாதிரி வசூல்ராஜா MBBS அந்த மாதிரி நாங்கள் கூப்பிட்டு கட்டிப்போம். ஆனால் எங்ககிட்டேருந்து ஆள் உருவத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அது சைபர் கிரைம், குதிரை பேரம். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட போய் இவங்க திமுகலேருந்து ஒரு பக்கம் குதிரை பேரம்னு சொல்லி இந்த வைகோ சாட்சியாக வச்சு அவர் தான் வந்து இடைத்தேர்தலில் நிற்க சொன்னார், நான் விஜய் முதல்வர் வந்து தானே பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னான்னு வைகோ வளரிட்டார். பேசிட்டாருன்னு சரி, பேசிட்டாருன்னு வளரிட்டாருன்னு சொல்லுவானே, நம்ம போய் ஒரு பெரிய மனுஷன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. வழக்கம் வைகோ பேசிட்டாருன்னு சொன்னால் மக்களுக்கு புரியாதா? அது புரியும், அது சொல்லிட்டாரு. அதை வச்சுக்கிட்டு வந்து RS பாரதி அவர்கள் போய் பெட்டிஷன்லாம் கொடுத்து திமுகலேருந்து அதிமுகலேருந்து போய் அவங்க ஒரு பக்கம் வந்து இவங்கெல்லாம் வந்து குதிரை பேரம் போயிருக்காங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இடைத்தேர்தலே நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, ஆளுநர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க. தாவேகாலேருந்து போய் திமுக வந்து குதிரை பேரம் பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் பெரிய தமாஷை என்னன்னா, இவங்க பொதுவாக எல்லாருமே ஆளுநர் பதவியே ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டிற்கு ஆளுநர் எதற்கு அவங்களும் கேட்டாங்க, இப்போ இவங்களும் கேட்குறாங்க. இப்போ அவர் CTR நிர்மல்குமார் சார் வந்து அமைச்சர் வந்து அவர்கிட்ட ஏதோ கேட்டபோது மதுரைக்கு ஆளுநர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. போகிற வழியில் இந்த வைகை ஆறு வந்து ஒரே மணலாக இருக்குது, ஏதோ பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க, ஏதோ பார்த்துருக்காரு. இது என்ன வைகை ஆறு, பட் ஆறில் தண்ணியே இல்லையே. இது ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்குது, என்ன செய்யுது. ஆனால் அது பேர் ஆறு. அவர் எண்ணி பார்த்துருக்காரு, ஆறு வரல, ஆறே இல்லை அங்கே. இப்போ ஆறு இல்லையா? ஆறுன்னா பொதுவாக தண்ணி இருக்குன்ற எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் உண்டு. ஆறுன்னா தண்ணி இருக்கணும், இங்கே இல்லவே இல்லையே. இருந்ததற்கான அடையாளமும் காணுமே, வைகை ஆறு இப்படி இருக்கே. ஆமாங்க இருக்குது, போகிறது வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வந்து பொதுவாக ரெண்டாவது மதுரையில் போய் அவர் அந்த சர்க்கியூட் ஹவுஸாக அது கவர்னர் அதுக்குன்னு அது கவர்னர் தங்குவதற்கான அந்த அரசாங்க இடத்துல இருந்திருக்காரு. அப்போது ஆட்சியரும் கலெக்டரும் எஸ்பியும் வந்து புரோட்டோகாலுக்காக மரியாதை நிமித்தம் யார் கவர்னராக இருந்தாலும் அவரை வந்து சந்திக்கணும். ஜனாதிபதி வந்தால் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து விமான நிலையத்துக்கு வந்து முதல்வர் போகணும், பிரதமர் வந்தால் போகணும். சிலதெல்லாம் புரோட்டோகால். போக முடியலன்னே யாராவது மூத்த அமைச்சரில் அனுப்புவாங்க, அந்த மாதிரி வந்து போகணும். அந்த புரோட்டோகாலுக்காக போனாங்க பாருங்கள். CTR நிர்மல்குமார் என்ன பண்ணிட்டாரு, பத்திரிகை பேட்டியில் ஆளுநர் தன்னுடைய வேலையெல்லாம் லோக் பவனோருக்குள்ளேயே வச்சுக்கணும். ஏன்னா அவர் வந்து என்ன சொன்னார்னா, வைகை நதியை வந்து மறுபடியும் பழையபடி அந்த வளமாக ஆக்கணும் விவசாயிகளின் நலனுக்காக. இப்போ கூட விவசாயிகள்லாம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் அதை தாவேக்காவுக்கு ஓட்டு போட மாட்டோம், ஏன்னா வந்து அவங்க எங்களுடைய தள்ளுபடி விஷயத்தில் சொன்னபடி செய்யலை, ஏதோ அறகுறையாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ரைட், அது அவங்களுடைய வருத்தம். அவர் வந்து இளைஞர்கள்லாம் வந்து அரசு செய்யணும்னு கூட அவர் ஒன்றும் அரசை விமர்சனம் பண்ணல ஆளுநர். அவர் என்ன சொன்னார், இளைஞர்கள்லாம் வந்து இளைஞர் சக்தி இன்றைக்கி பெருசாக இருக்குது, அதான் தெரிஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். வைகை நதி மீட்டெடுக்க நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் இளைஞர்கள்லாம். இளைஞர்கள்னு சொல்கிறது மக்கள்னு வச்சுக்கலாம், பொதுமக்கள். அதில் பண்ணும்பொழுது லோக்பவன் அதற்கு உறுதுணையாக இருக்கும், முன்னெடுத்து அதை பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு மத்திய அரசுலேருந்து நிதி வாங்கி கொடுக்கணும், ஒரு திட்டம், ஏதோ அதற்கு வழிமுறைகள், அதெல்லாம் வந்து இப்போ அது தூர்வாரணும்னு வச்சுக்கலாம் ஒரு ஏரியா. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த MNREGA வந்து மத்திய அரசு திட்டம். ஆமாம்,
அந்த எம்என் ரேகாலை சும்மா கூப்பிட்டு திமுக ஆட்சியில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சிகள்லாம் வந்து காசை வாங்கிட்டு சும்மா அவனை உட்கார வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு அனுப்பிச்சுடுவாங்க. அதில் பாதி பேர் அந்த லிஸ்ட்லேயே அவன் ஃபிக்ஷிஷியஸாக இருப்பான். அந்த காலத்தில் கார்பரேஷன் மஸ்டர் ரோல் மாதிரி பேர் மட்டும் இருக்கும், டெபிட் ஆகிடும். இல்லை வாங்குறவனுக்கு கமிஷன் கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எம்என் ரேகாலை வந்து தூர்வாரலாமே. ஏரி குளம்லாம் வரலாம். இந்த ஆறுகளில் வந்து மறுபடியும் வந்து எங்கெல்லாம் மணல் வந்து சீரமைக்கணுமோ அதை சீரமைப்பதற்கு ஏற்பாடு பண்ணலாம். வாய்க்காலோ ஆறோ, ஏன்னா ஆறு வாய்க்கால்களை சீரமைத்து ஆறையும் சீரமைச்சாதான் தண்ணி வரும்போது அது சரியாக போகும். இப்போ இதை சொன்னதுக்கு ஆளுநர் வந்து லோக்பவனிலேயே வந்து அவருடைய வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு, கலெக்டர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு, எஸ்பிலாம் கூப்பிட்டு, ஆளுநர் இனிமேல் வந்து மீட்டிங் கூப்பிட்டா நீங்களாம் போகக்கூடாது, ஒத்துழைக்கக்கூடாதுன்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு. நீங்கள் உடனே இந்த நிர்மல்குமார் தானே முன்னால் வந்து அந்த பிஜேபியில் இருக்கும்போது திருவள்ளுவர் படம் வந்து நல்ல விபூதியெல்லாம் இட்டு அந்த காவி முதல்ல போட்டவர் சார். முதல்ல போட்டு ஆளுநர்கிட்ட அப்போ இருந்து ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தவர் அதே சிடிஆர் நிர்மல்குமாரான்னா. அந்நியன் வேற, அம்பி வேற. அப்போ அம்பி, இன்னைக்கு அந்நியனா மாறிட்டு, இப்போ அந்நியன். அதனால் இப்போ அந்த சிடிஆர் வேறு, இந்த சிடிஆர் வேறு. அதுக்கு முன்னால் அவர் அதிமுகவில் இருந்தார், அவர் இன்னொருத்தர். ஏன்னா இப்போ அந்த அதிமுகவில் இருந்தபோது அவர் ஏதோ நில மோசடி ஏதோ வழக்குன்னு சொல்லி இப்போ ஏதோ கொண்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் புரியல. அதிமுக சிடிஆர் வேற, பிஜேபி சிடிஆர் வேற, இன்னைக்கு தாவேகா சிடிஆர் வேற. நீங்கள் அவரை போய் இவருன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னா அவர் என்ன சொல்ல போகிறாரு? நான் அவன் இல்லைன்னு சொல்லிடுவார். நான் அவன் இல்லை. இன்னொன்று அதில் ஒரு வருத்தம் அந்த ஆளுநர் விஷயத்தில் என்னென்னா, ஆளுநர் கொஞ்சம் ஒத்துழைக்கணும், இந்த அரசோட ஒத்துழைக்கணும்னு சொல்லி ஏதோ ஒருத்தர் ஏதோ நமக்கு தெரிஞ்ச தம்பி நகர் இல்லை அண்ணா நகர் எங்கேயோ சென்னையில் வச்சுங்க, ஒருத்தர் வந்து அவர் ஏதோ வியாபாரம் பண்ணுறாரு, பெட்ரோல் பங்க் கூட வச்சுருப்பார், நமக்கு தெரியாது, நமக்கு தெரியுது. ஆமாம், தெரியாமல் சொல்ல முடியாது. ஆமாம், அவர் பேர் வந்து சொன்னாலே இனிக்கும். நீங்கள் காப்பியில் என்ன போடுவீங்க? நான் சர்க்கரை. சர்க்கரை என்ன நீங்கள் எங்கள் ஊர்லலாம் அது பேர் சர்க்கரைன்னு சொல்ல மாட்டாங்க, சீனின்னு தான் சொல்லுவாங்க. அது போட்ட உடனே வாசமாக இருக்கும். இந்த சீனி வாசம் வரும். இந்த சீனி போட்டிருக்குன்னா அந்த காப்பியோட வாசமே வித்தியாசமாக இருக்கும். அந்த சீனி வாசம் தெரியும். ஆமாம் சார், சீனி வாசம் இருக்கும் சார். ஆமாம், சரி, சரியா? அவர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லி ஆளுநருடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான அதிகாரிகிட்ட போய் உங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறோம், உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் சேர் இருக்கா, டேபிள் இருக்கா, சோஃபா அனுப்புவோம் சோஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளுநர் மாளிகையில் எல்லாம் இருக்குன்னு. ஆமாம், இல்லை உங்கள் ஆளுநர் மாளிகையில் இருந்த அவர் அந்த அதிகாரியுடைய வீட்டில் இருக்கா, அதுதானே முக்கியம். ஆளுநர் மாளிகையில் இருக்கும், அது சொந்தம் கொண்டாட முடியும், அவரை எடுத்துகிட்டா போக முடியும் அது அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் வந்து எதுக்குன்னு, இல்லை நீங்கள் இங்கே கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வேணுங்கிற மாதிரி தோதா பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுது. கரெக்டாக போய் ஆளுநர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் எப்படி சொல்லணுமோ அப்படி, ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்க இங்கே உளவுத்துறை இருக்க, உளவுத்துறை வந்து முதல்வருக்கு அனுப்புகிற விஷயங்கள்லாம் முதல்வருக்கு போகிறது இல்லையா கவர்லாம். உளவுத்துறையில் நேர்மையான ஒரு அதிகாரியை போட்டிருக்காங்க, ஒரு உளவுத்துறை தலைவராக போட்டிருக்காங்க. அவர் வந்து பாவம் நேர்மையாக செயல்படுறவர், நேர்மையாக கவர்லாம் என்ன நடக்குது என்ன ஏது யார் யார் பேர்லலாம் வந்து எந்தெந்த அமைச்சர்கள்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்க, யார் தாவேகால. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்மோகன் பேரில் ஏதோ அவர் மனைவி ஏதோ ஒரு மோசடி வழக்குங்கிறாங்க, சிடிஆர் பேரில் இருக்குங்கிறாங்க. இந்த அரசு வழக்கறிஞர்கள்லாம் வந்து அப்பாயின்ட் பண்ணதில் 120 கோடி வரைக்கும் ஊழல்னு நம்ம சொல்லலை, சொல்கிறாங்க. இல்லை தாவேகால வழக்கறிஞர் அணியில் நிர்வாகியாக இருக்கிற ஞான சௌந்தரி என்ற வழக்கறிஞர் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸு. 120ன்னு பட்டில் 30 லட்சம் வரைக்கும் ஒரு வழக்கு, ஒரு போஸ்டிங்கு சொல்கிறாங்க, போஸ்டிங்க்கு. அந்த மாதிரி வந்து அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட ஒருத்தர் அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாங்களாம், அந்த லிஸ்ட்டு சரியாக போடலை. அதே மாதிரி விசிக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு, அரசு வழக்கறிஞர்கள் போடுங்கன்னு. அதை எப்படி போடுவாங்க? நீங்கள் கொடுத்தா போட்டுருவாங்களா? கூட என்க்ளோஷர் வைக்கணும்ல, நீங்கள் உள்ள கவரில் வந்து நீங்கள் என்க்ளோஷர் வைக்கணும்ல, ஸ்டேபிள் பண்ணணும்ல. நீங்கள் திறந்த உடனே பார்த்தா வந்து எங்களுக்கு கிளியராக இருக்கணும், காந்தி தெரியணும். காந்தினா அதாவது நம்ம சொல்கிறது வந்து சத்திய சோதனை, அது
காந்தி சிரிக்கணும். கவரை திறந்து பார்த்தோம்னா காந்தி சிரிக்கணும். அவரை பார்த்து நம்மளும் சிரிக்கணும். அவர் சிரிச்சா நம்ம வாழ்க்கை மலர்ந்தா மாதிரி தானே. அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் காங்கிரஸாக இருந்தானே, விசிகாவாக இருந்தானே, எதுவாக இருந்தானே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ விசிகாவில் இந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு ஏன் அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு கொஞ்சம் தொல்லை பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஆளுநர் சமாச்சாரம் பார்க்கும்போது அங்கே போய் வந்து இந்த ஆளுநர் பேரில் ஏன் இப்போ கோவம் வந்துச்சு இந்த அரசுக்கு? லோக்பவனோட அவர் வெளியிலேயே வரக்கூடாது, அவர் லோக்பவனுக்குள்ளேயே போர்வையை போத்திட்டு உள்ளேயே அவர் தூங்கணும், அப்படி வெளியில் ஆக்டிவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னால் இந்த அதிகாரிகிட்ட சொல்லி அது சோஃபா அனுப்புகிறேன்னார்ல, அந்த அதிகாரி வாங்கிடுவார் சோஃபான்னு நினச்சாங்க. அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் போய் ஆளுநர்கிட்ட சொல்லிட்டார், ஐயா எனக்கே சோஃபா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு. இதுக்கப்புறம் தான் அவர் மதுரைக்கு போயிருப்பாருன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கே நம்ம ஆஃபீஸுக்குள்ளேயே சோஃபா வந்துடும் போல இருக்கே, நம்ம ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டே சோஃபா வந்துடும் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு காலம் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். குதிரை பேரம் அதிமுகலாம் இல்லை, ஆளுநருக்கு, ஆளுநர் மாளிகைக்கே குதிரை பேரம் முயற்சி நடந்திருக்கு. ஆனால் வந்து அவர் அங்கே ஆளுநர் மாளிகையில் இருக்கிற அதிகாரி பாவம், அவருக்கு ஏதோ என்ன மாதிரி இருப்பார் போல இருக்கு, கொஞ்சம் ஆசடாக இருப்பார் போல் இருக்கு. அதனால் வந்து அதெல்லாம் வேணாங்க, எனக்கு அதெல்லாம் ஒத்து வராதுன்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளித்து அனுப்பிச்சிட்டார். இதெல்லாம் நடந்திருக்கு. இது இப்போ அதனால தான் இப்போ ஆளுநர் பேரில் ஏன் கோவம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது அந்த கோவத்தை தான் இப்போ இப்படி காமிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் இப்போ வந்து ஆளுநர் மாளிகைக்கு வேற ஒரு மேட்ரு ஒன்று போயிருக்கு. என்ன சார்? இப்போது சமீபத்தில் நடந்த, அதாவது ஆளுநர் காதில் விழுந்த பல விஷயங்கள் இந்த ஆட்சியில். நம்ம சொல்கிறது வந்து இவங்க ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டேன்னு சொல்கிறாங்க. இதோட தமாஷா சொல்கிறாங்க, ஒரு 64 நகராட்சி, பேரூராட்சி, அப்புறம் அது பேர் என்ன, இந்த மாநகராட்சி, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் லஞ்ச ஒழிப்பு சோதனைலாம் போட்டு ஏதோ 36 லட்சமோ 56 லட்சமோ என்னமோ ஒரு இதுலையே சார் மொத்தமே அவ்வளோதான் தான் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு அதிகாரி பாக்கெட்டில் 10,000 ரூபாய் கேஷ் வச்சுருந்தாராம், பிடிச்சிருக்காங்க. பெரிய அமௌண்ட் சார். 10,000 ரூபா பாக்கெட்டில் கேஷ் வச்சு பிடிச்சிருந்தோன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வேட்புமனுவில் 10,000 ரூபா தான் கேஷ் வச்சுருந்தேன்னு சொன்னார். ஆனால் டிஃபெண்டர் காரில் வந்தார், அது ஒரு 2.5 கோடி என்னமோ. அப்புறம் இப்போ தனி விமானத்தில் லண்டன் போயிருக்காரு. அது பேரை நான் அன்பாக கொடுத்தது சார். அவரோட பேரன் இளம் தொழிலதிபர். ஆமாம், அவர் கம்பெனியில் வச்சுருக்க கார் சார். அதான் சொன்னேன், அவர் வந்து தாத்தாவுக்கு உழைத்து சம்பாதிச்ச, ஒரு 3 வருஷத்தில் உழைச்சி சம்பாதிச்சார். அதில் வந்து ஏதோ 2,000 கோடி என்னமோ சம்பாதிச்சார். அந்த இளைஞர் தமிழ்நாட்டு இளைஞர்களில் சர்வதேச இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அவர். அவர் வந்து அந்த ஒரு அன்புனால் இப்போ அவருடைய பட்டமளிப்பு விழா தான் அங்கே அவர் படித்தார். தெரியுமா? படித்தாரா சார்? இல்லை சார், சந்தேகம் சார். படித்தாரா? எத்தனை புகைப்படங்கள் வந்தது அவர் படித்ததெல்லாம். அவர் என்னெல்லாம் படித்தார், அதில் வேறு ஜாயின்ட் ஸ்டடி படித்தார். சக மாணவர்கள் மாணவிகளோடு சேர்ந்து ஜாயின்ட் ஸ்டடி படித்தார். குரூப் ஸ்டடி. அதுதான் குரூப்பு ஸ்டடி. நீங்கள் குரூப் ஸ்டடிங்கிறது ஏதாவது நீங்கள் எஸ்ஸை மாற்றிக்க கூடாது. ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் என் பேரில் அனாவசியம் வம்பு வரும். நான் ஏதோ தேமன்னு வந்து தெரிஞ்சதை சொல்லிட்டு போகிறேன். அதனால் அந்த குரூப் ஸ்டடி பேசுகிறாங்க பாருங்கள். அந்த குரூப் ஸ்டடி அதில் பட்டமளிப்பு, குரூப் ஸ்டடி வெற்றி அடைஞ்சு அதில் அவர் நிபுணராகி அவருக்கு இப்போ பட்டமளிப்பு, அதுக்காக போய் வாங்கிறதுக்கு போயிருக்காரு. ஃபேமிலியாக போயிருக்காரு. அதில் நமக்கு கேள்விப்பட்ட விஷயம் வந்து இந்த குடகுமலையில் போய் உட்காந்து இந்த சொத்து பஞ்சாயத்தெல்லாம் பேசுனது வந்து அது செட் ஆகலை. இப்போ இன்னொரு ரவுண்டு அங்கே போய் உட்காந்து ஆலோசனை பண்ணி அதை கொஞ்சம் யாருக்கு எவ்வளவு குடும்பத்து சொத்துங்க. நம்ம வந்து ஏதோ நீங்கள் உடனே மக்களோட சொத்துலாம் நினச்சிக்காதீங்க. முதல்வர் பேரில் 10,000 ரூபாய் அவருக்கு பாக்கெட்டில் கேஷு. ஆமாம், முன்னாள் முதல்வர் அக்கௌண்ட்டில் 40,000 ரூபா. இந்த 50,000 ரூபாயை குடும்பத்தில் யார் யாருக்கு எப்படி பிரித்து தர்றது அப்படிங்கிற விஷயத்தை தான் கொடுகுமலையில் போய் அது ஆலோசனை பண்ணி அங்கே செட்டில் ஆகாததுனால மறுபடியும் லண்டனில் போய் பேசுகிறாங்க. தனி விமானத்தில் போயிருப்பாங்க. எந்த ரூபாயை? இந்த 50,000 ரூபாய். நம்பிட்டீங்களா? இந்த தமிழ்ன்ற உங்கள் முகத்தில் அந்த கலை சொட்டுது பாருங்க. நீ எது சொன்னாலும் நம்பி அதான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, நான் சொன்ன உடனே நம்பிட்டீங்க பாரு. தமிழன் என்று சொல்லடா தலை குனிந்து, தலை நிமிர்ந்து நில்லடா. அதாவது சார், முன்னாள் முதல்வருக்கு மக்கள் தான் சார் சொத்து.
அதான் மக்கள் அப்போ மக்களை பிரித்து கொடுத்துட்டா மக்கள் வச்சுக்கலாம். இவருக்கு மாப்பிள்ளைக்கு இவ்வளோ மக்கள், இவருக்கு இவ்வளோ மக்கள், அவருக்கு அப்புறம் கிச்சனுக்கு இவ்வளோ மக்கள், அவருக்கு இவ்வளோ மக்கள், அப்புறம் அந்த கிளை ஒன்று, அந்த சேனல் கிளை ஒன்று இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரத்து சொந்தம் இத்தனை பங்கு பிரிக்க வேண்டியது இருக்குது. தூரத்து சொந்தம் தங்கச்சி வந்து கொடுக்கணுங்கிறது இல்லை, பட் கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்லணுங்கிறத பற்றி கரெக்டாக பேசிக்கணும். கேட்பாங்கல்ல, அவங்க கேட்பாங்க கேட்பாங்க, நம்ம கொடுத்துறதா? அவங்களுக்கு ஒன்றும் அது மாதிரிலாம் வராது. ஏன் அப்புறம் அவங்க வந்து உழைச்சி சம்பாதிச்சுட்டு போட்டோமே, அவங்க உழைச்சி சம்பாதிச்சது இருக்குது. அல்ல அவங்க போய் அங்கே போய் இப்போ யார்கிட்ட கேட்கணுமோ கேட்குறாங்க. கஷ்டப்பட்டு இருக்காங்களா சார்? எவ்வளோ காலம் வந்து உள்ளெல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க. ஆமாங்க, அவங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், காட் இல்லைன்னு சொல்லலாம். நாங்களாம் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இவர் அறிஞர் அண்ணா காலத்திலே சொல்லிட்டோம். என்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதாவது ஒன்று கடவுள்னா என்ன இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? காட். 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 சில பேர் ஒரே கடவுள்னு சொல்லுவாங்க, ஒரு ஜீன்னு சொல்லுவாங்க. சில பேர் 2 கடவுள் இருப்பாங்க, இஷ்ட தெய்வம் ஒன்று, குலதெய்வம் ஒன்று. அப்போ 2G, அப்புறம் 3G 4G 5G எவ்வளோ இருக்கும். அவங்க மொத்தம் அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி உழைச்சி சம்பாதிச்சுட்டு அவங்க போகிறாங்க. நம்ம ஏன் கொடுக்கணும்? ஐயோ அப்போ அவங்க கொண்டு கொடுத்தாங்களே ஐயா, அது வேற. வரவுக்கு கை கொடுப்போம், உறவுக்கு கை கொடு, அதெல்லாம் சும்மா வசனம் தான் பேசுவோம், உறவுக்கு கை கொடுப்போம்னு. ஆனால் வரவுக்கு மட்டும்தான் கை கொடுப்போம், உறவுக்கு கை காட்டும். உறவுக்கு கை அப்படி ஆட்டிட்டு போயிடுவோம். அதனால் வந்து இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வரும்பொழுது இந்த முக்கியமானது என்னன்னு கேட்டால், உளவுத்துறையிலேருந்து தகவல் ஏதாவது பாவம் அந்த நேர்மையான அதிகாரி அவரை வந்து கொண்டு போட்டாங்க. அவர் இப்போ ஏதோ கடமையை கரெக்டாக செய்கிறார், யார் என்ன தப்பு பண்ணுறாங்க, எங்கே என்ன நடக்குது, எதிர்கட்சிகளில் என்ன நடக்குது, எல்லாமே ஏன்னா அவருடைய பணியை அவர் கரெக்டாக போட்டு கவர் போட்டு முதல்வர் பேரில் போகிறார். ஆனால் இந்த கவர் முதல்வர் கையில் போய் சேர்வதில்லை. நடுவில் 2 பேர். 2 பேரா சார்? ஆமாம், 2 பேர். ஏதோ அமைச்சர்களா? 2 பேருமே, அதாவது ஜெயலலிதா காலத்துலேயும் இதே மாதிரி தான் நடந்தது. அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேயும் இதே மாதிரி தான் நடந்தது. ஜே காலத்தில் ஜெயலலிதான்னா பொதுவாக நம்ம மரியாதையாக ஜேன்னு தான் சொல்லுவோம், ஜே. இப்போவும் 2 ஜே, இவங்க 2 பேர் தான் கவரை பிரிக்கிறாங்க. அங்கே ஜே கிட்டேயே கவர் போகாமல் இருந்துச்சு, இங்கே 2 ஜே கிட்ட தான் கவர் வருது. அதுதான் வித்தியாசம். திராவிடத்துலேருந்து வித்தியாசப்படுது. நாங்கள் மாற்றம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்களா? அங்கே ஜேக்கு கவர் போகாமல் இருந்தது. இப்போது ஜேக்கு மட்டும்தான் கவர் போகுது, வீக்கு போகல. புரியுதுங்களா? நீங்க மக்களை ஏமாத்தினா பரவாயில்ல, மாற்றம் வந்துருச்சு பார்த்தீங்களா? மக்களை ஏமாத்தினா பரவாயில்ல, மக்களை ஏமாத்தான் காப்பாற்றக்கூடிய விஜயே ஏமாத்திட்டு இருந்தா எடுத்து. அதுதான் சொல்றேன். அவருக்கு போகாமல் இங்கிருந்தே இவங்களே பிரித்து படித்து இங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வருது இல்லைங்களா? அதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது, யாரை பற்றி குற்றச்சாட்டு வருதோ அவங்கள்ட்டயே வந்து ஐயா உன்னை பற்றி குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஏதோ இந்த மாதிரி வாங்கினியாமே, நீ மொத்தம் வாங்கியிருக்கியாமே, அதாவது அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அதை சரி செய்ய. அதாவது சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்டுகிறார்கள். இப்போ கூட சமீபத்தில் வந்து இந்த போக்குவரத்து, ஒருத்தர் ஏதோ ஒரு போக்குவரத்து ஒரு படத்தில் நடித்தார். அதனால் வந்து அவர் அந்த துறையிலேயே அமைச்சராகிட்டார். அவர்கிட்ட போய் இந்த அதிகாரிகள்லாம் ஏற்கனவே இவங்களாம் அந்த திராவிட இதில் பழகின அதிகாரிகள், அந்த திராவிட அந்த ரெஜிமில், ஐயா நாங்கள் வந்து உங்களுக்காக புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க, வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுக்க வேண்டாமா? இது நார்மலாக பெரிய கார்ப்பரேட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ், உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் வேறு கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ் உண்டு. நீங்கள் அரசியல்வாதிக்குன்னு போகும்போது அது சோஃபான்னு சொல்லுவாங்க, அதிகாரிகள் லெவலில் அதில் நீங்கள் ஸ்வீட் பாக்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது மாதிரி போய் ஒரு 20 ஸ்வீட் பாக்ஸு 20 ஆமாம் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோங்க, அது எங்கே கொடுக்கணும், அதாவது எந்த இடத்துல டெலிவர் பண்ணணும். அவர் பயந்து போய், அவர் பாவம் என்னமோ படத்தில் ஏதோ சின்ன ரோலில் நடித்தவர் அமைச்சராக்கி விட்டாங்க. யோ இதே உங்கள் பிரச்சனை தான் சார், 20 ஸ்வீட் பாக்ஸ்னால் எவ்வளோ சைபர்னால் அவருக்கு ஒரே இது எவ்வளோ சைபர், யாரையா 4 பேர் விசாரித்து தான் நம்ம தெரியணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் யாரோ 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு, அவரை கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த மெத்த படித்தவர் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து அவர் மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து வச்சுங்க, அவசரப்பட்டு என்கிட்ட கொடுக்குவானா, நீங்கள் வச்சுங்க, நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 2 வாரம் பொறுத்து
4 இடத்துல விசாரிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 20 சாதாரண விஷயம். இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் என்னென்னமோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 10 நாள் கேப். அந்த அதிகாரிகளோ அவங்கள கூப்பிட்டு, ஐயா நீங்கள் ஏதோ ஒரு ஸ்வீட்டு பிடிக்கும்னு சொல்லி 20 ஜிலேபி வாங்கிட்டு வந்தீங்களே, அந்த 20 ஜிலேபி இப்போது நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன், கொடுத்துருங்கன்னு திருன்னு முழிக்கிறாங்க இந்த அதிகாரிகள். என்ன சார் இருக்கிறது கொடுக்க? ஏங்க ஜிலேபி வீணாக போயிடாதா? 2 வாரம் வச்சிருக்க முடியுமா? கரெக்ட் சார். கெட்டு ஜிலேபி கெட்டு போகும்ல, இன்னும் எறும்பு வந்துடும்ல. ரெண்டாவது பார்க்குறவங்களுக்கும் எடுத்து சாப்பிடணுங்கிற ஆசை வரும்ல. அது மட்டும் இல்லை, எறும்பு கடிச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆமாம் சார். அதனால் சர்க்காரியா அந்த காலத்திலேயே சர்க்காரியா பீரியடில் சொன்ன மாதிரி எறும்பு கடிச்சு எடுத்துகிட்டு போயிடும்ல, கரையான் அரிச்சிடும்ல அப்புறம் அந்த அட்டைப்பொட்டியை. ஆனாலும் என்ன பண்ணாங்க, அது அவங்களுக்குள்ளே ஆல்ரெடி பிரிச்சுக்கிட்டாங்க. ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஜிலேபி சாப்பிட ஆசை, நமக்கு யாருக்காக இருந்தாலும் ஆசை வரும்ல, சாப்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ கொண்டாங்கிறார் அவர். நாங்கள் சாப்பிட்டுட்டோன்னு சொல்கிறது முடியாது, மரியாதை குறைச்சலாக இருக்கும். அப்புறம் திரும்ப ஏதாவது ஆக வேண்டிய வேலை. அப்போ இப்போ என்னென்னா, இப்போது எப்படி ராஜினாமா பண்ணிட்டு வந்தால் வேறு கட்சியிலேருந்து இடைத்தேர்தலோ, அது மாதிரி இடைத்தேர்தல் மாதிரி இடை வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வசூல் பண்ணது 20, இப்போ அது போய்ட்டு சாப்பிட்டாச்சு. அவருக்கு இப்போ கேட்குறாரு, கொண்டா நீ தானே கொடுக்குறேன்னு சொன்னேன், நானாக கேட்டேன், நீயா தானே கொடுக்குறேன்னு சொன்னேன் கேட்குறாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, மறுபடியும் ஒரு கலெக்ஷன், அது நம்ம ஜிலேபி செய்யணும். அதுக்கு வேண்டியதெல்லாம் வசூல் பண்ணி, அந்த மளிகை சாமான்லாம் வசூல் பண்ணி அதை அடுப்பில் போட்டு அது என்ன ஜிலேபி ஆக்கி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் இப்போது தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆளுநர் பேரில் ஏன் கோவம்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆமாம். அமைச்சர்கள் மீது ஏன் நடவடிக்கைன்னு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் இவர்களுடைய முயற்சி. ஆனால் நமக்கு என்னன்னா, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, யாருக்கும் குறை. ஒருத்தரை தவிர. யார் சார்? டாப்பில். அவருக்கு யாரும் எந்த தகவலும் சொல்கிறதில்லை. அவரை கேட்டு எதுவுமே முடிவெடுக்கிறது இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கம் முடிவெடுத்துடுறாங்க. இவர் இங்கே முடிவு, அவங்க முடிவு, இந்த மாதிரி முடிவெடுத்து அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னவோ நடக்குது, மர்மமாக இருக்குது, ஒன்றுமே புரியலே உலகத்திலே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நமக்கு என்னென்னா, அவருடைய நல்ல எண்ணம், ஊழலை ஒழிக்க வேண்டும், ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம், அவருக்கு இருக்கிற எண்ணம் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சொல்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் மிச்சத்தை தொடருவோம். ஐயா நன்றி, வணக்கம். ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு ஜனம் கேள்வி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.